எப்பயும் தோசைக்கு பல்யா சட்னி சாப்பிட்டு போர் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஸ்பைஸியாக அப்படியே புளி ஊற்றி காரசாரமாக மீன் குழம்பு சாப்பிட்லாம், அதையும் பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கெல்லாம் காமிக்கலான்னு இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறேன். அதுவும் நாம் சட்டியில் வச்சோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே வேறு, செமையாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு நான் மீன் வாங்கியிருக்கேன். மீனில் செப்ரேட் பண்ணிக்கணும். நாம் தலை, கொஞ்சம் வால், சின்ன சின்ன பீஸ் எல்லாம் நான் சாம்பாருக்கு போட்டுக்க போகிறேன். இதில் நான் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஃபஸ்ட்டே கழுவி செப்ரேட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். மறுபடியும் இதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, கல் உப்பு, காரப்பொடி போட்டு கொஞ்சம் நேரம் இது உப்பு காரப்பொடியில் ஊற போகுது. இது ஊற வைக்க போகிறேன். மசாலா அரைக்கிறக்குள்ளே இது நல்லா ஊறணும் உப்பு காரப்பொடியோட. இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஒரு 4-5 தக்காளி, 2 வெங்காயம், 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சிக்கணும். நீங்கள் தேங்காய் ஆப்ஷன் தான், தேங்காய் வேணுன்னா தேங்காய் போட்டுக்காமல் கூட இருக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே நான் மசாலாவுக்கு செப்ரேட்டாக வெந்தயம் எடுத்திருந்தேன். இதுக்கு சும்மா ஒக்ரானிக்காக, தாளிப்புக்காக ஒரு 4 வெந்தயம் போட்டு கொஞ்சமாக நசுக்கி வச்ச பூண்டை போட்டு தாளிச்சிக்க போகிறேன். இது கொஞ்சம் கலர் மாறணும், கொஞ்சமாக வதங்கினா அந்த பச்சை வாசனை போனால் போதும். அது போன உடனே நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டுக்க போகிறேன். இதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப கிறிஸ்பியாலாம் வதக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எண்ணெயிலேயே இது வதங்கிட்டு இருக்கும்போது எண்ணெயிலேயே நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்க போகிறேன். நான் காய்ச்சி வச்ச மசாலாலாம் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் போட போகிறேன். கொஞ்சமாக வதங்கியாச்சு இந்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே. இப்போ மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் காரப்பொடி போட போகிறேன். ஸ்பைஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி 1/2 ஸ்பூனை நான் மீனோட ஊற வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு. சால்ட்டை விட உப்பு போட்டு பண்ணுங்கள். காரக்குழம்பு, புளிக்குழம்பு, இது மாதிரி மீன் குழம்புக்கெல்லாம் இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெயோடு சேரணும். சேர்ந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த நான் காமிச்ச தேங்காய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா இப்போ போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி இதை கொஞ்சம் எண்ணெயோடு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போதும், நிறைய நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த உப்பு காரெல்லாம் இந்த மசாலாவோட ஒட்டணும். ஸோ ஒட்டின உடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிப்போம். நம்ம கரைச்சி வச்சுருந்தப்போ உங்களுக்கு புளிப்பு எவ்வளவோ அவ்வளோ ஊற்றிக்கினா போதும். புளிப்பு நிறைய சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதனால் புளிப்பு இதுக்கு கொஞ்சம் புளிப்பு ஹையாக நிறைய இருக்கணும். நிறையனா புளிப்பாக இருக்கணும். அப்போ தான் புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்போ தான் நம்ம போடுற மீன்லேயும் ஒட்டும் நல்லா இருக்கும். ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது. நான் காமிக்கிற பாருங்கள், இது மாதிரி தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணிக்கும் ரொம்ப திக்குக்கும் சென்டரில் மீடியமாக இருந்தால் போதும். இப்போ எல்லாம் புளி மசாலா எல்லாம் ஒட்டி எல்லாம் கொதித்து அந்த ஸ்மெல்லாம் போய் நல்லா ஸ்மெல் வருதுருக்கு. இப்போ நான் அந்த மிளகா பொடி, உப்பு போட்ட மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தல அந்த மீனை எடுத்து இப்போ போட போகிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் இது மூடி வச்சுருங்க. ஸோ கொதிச்சாச்சு. கொதித்த உடனே அது 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும், உங்களுக்கு அழகாக வந்திருக்கும் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டாக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல். இப்போ டேஸ்ட்டும் பண்ணிடுவோம். நாம் தோசையோட இட்லி, சுட சுட இட்லியோட தோசையோட நம்ம டேஸ்ட் பண்ணணும்னா இது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் சொல்லணும்.